எஸ்தருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம். யாராவது உங்களை அடிமைப்படுத்தினாலும் சுரண்டினாலும் உங்களுக்கு கண்ணி வைத்தாலும் உங்களிடம் இருமாப்போடு நடந்து கொண்டாலும் உங்களை கன்னத்தில் அறைந்தாலும் நீங்கள் பொறுத்து கொள்கிறீர்கள். இப்படியெல்லாம் செய்ய நாங்கள் வலுவற்றவர்களே. இது அவமானத்துக்குரிய ஒன்றுதான். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்பொழுதும் ஓர் அறிவிலியைப் போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைப்பட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லெறியப்பட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், பிற நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசிதாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரைப் போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டுமென்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். நான் சொல்வது பொய் அல்ல. இதை ஆண்டவர் இயேசுவின் தந்தையாம் கடவுளே அறிவார். அவர் என்றென்றும் போற்றப் பெறுக. நான் தமஸ்கு நகரில் இருந்தபோது அரசர் அரேத்தாவின் கீழிருந்த ஆளுநர் என்னை பிடிக்க நகர வாயிலில் காவல் வைத்தார். ஆனால் நான் நகர மதிலில் இருந்த பலகனி வழியாய் கூடையில் வைத்து இறக்கப்பட்டு அவர்களை கைக்கு தப்பினேன். 12ஆம் அதிகாரம். காட்சிகளும் வெளிப்பாடுகளும். பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டியிருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப் போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை 3ஆம் வானம் வரை எடுத்துச் செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டேன். இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையே எனக்கு பெருமை.